Today I'd like to invite you to experience His presence as a sweet spirit. இந்த மாலை நேரத்திலே அவருடைய பிரசன்னத்தை ஒரு இனிமையான ஒரு பிரசன்னமாக நீங்கள் உணரும்படியாக உங்களை வரவேற்க விரும்புகிறேன். There are many ways in which the Holy Spirit is experienced. பல விதங்களிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்க முடியும். Today I find He is helping us to let go. இந்த மாலை நேரத்திலே நான் உணர்வது என்னவென்றால் சில காரியங்களை விட்டு விடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Let go of bitterness. கசப்பை விட்டு விடும்படியாக அழைக்கிறார். Let go of discouragement. சோர்வை விட்டு விடும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். Let go of the fear of failure. தோல்வியை குறித்த ஒரு பயத்தை விட்டு விடும்படியாக தேவன் அழைக்கிறார். Let go of division. பிரிவினையை விட்டு விடும்படியாக தேவன் அழைக்கிறார். So I invite you, as today we have this evening of prayer. இந்த மாலை நேரத்திலே நாம் ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் God always prepares something for His people. தேவன் எப்பொழுதும் தம்முடைய ஜனத்திற்கென்று ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And so as Reverend Israel and my saviors were leading us into His presence, போதகர் இஸ்ரேலும் என் இரட்சகர் ஆலயமும் நம்மை துதி ஆராதனை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் I believe God wants us to experience the wind of His Holy Spirit. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காற்றை அனுபவிக்கும்படியாக அழைக்கிறார். Very powerful this wind. இந்த காற்றானது வல்லமை மிக்க ஒரு காற்றாய் It's a இருக்கிறது. wind that brings new life. இந்த காற்றானது புதிய ஜீவனை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. It's a wind that brings new release. ஒரு புதிய விடுதலையை இந்த காற்று நமக்கு கொடுக்கும்படியாக It's a இருக்கிறது. wind that brings new unity. ஒரு புதிய ஒற்றுமையை இந்த காற்றானது கொடுக்கும்படியாக விரும்புகிறது. So it's a great privilege for me to spend this evening with you. இந்த மாலை நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவழிப்பதிலே நான் மிகவும் பாக்கியம் உள்ளவனாக கருதுகிறேன். Yesterday, Diocese of West Malaysia had consecrated an assistant bishop. நேற்றைய தினத்திலே மேற்கு மலேசியா பேராயத்திலே ஒரு துணை பேராயர் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். The service was at 4 o'clock in Kuala Lumpur. கோலாலம்பூரிலே மாலை 4 மணி அளவிலே அந்த ஆராதனை நடைபெற்றது. I said to the Archbishop and the organizers, I'm sorry, I can't stay for dinner. பிரதம பேராயர் மத்தியிலும் அங்குள்ள குருவானவர் மத்தியிலும் கூட நான் சொன்னேன், நான் இரவு உணவுக்கு உங்களோடு கூட இருக்க முடியாது என்று சொன்னேன். My wife and I and some leaders, we were present for the service. நானும் என் மனைவியும் மற்றும் சில தலைவர்களும் அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டோம். But my wife and I, we told them we can't go for the dinner because we need to come back. நானும் என் மனைவியும் அவர்களிடத்திலே சொன்னோம், நாங்கள் இரவு உணவிலே கலந்து கொள்ள முடியாது, நாங்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்று. And the reason we needed to come back was because tonight is AICF prayer rally. நாங்கள் வீட்டிற்கு வந்த காரணம் இன்று இரவு ஆங்கிலிக்கன் இந்திய திருச்சபைகளுடைய ஒரு ஜெப தினம் என்பதனால் நாங்கள் திரும்பி வந்தோம். So God put it in my heart that He is doing something special tonight. இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே விசேஷமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக இருக்கிறார் என்பதை என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிறார். And when we worship the Lord through songs of praise and adoration, கர்த்தரை நாம் துதித்து ஆர்ப்பரித்து அவரை ஆராதிக்கும் பொழுது the truth takes hold of us. சத்தியமானது நம்மை ஆட்கொள்ளுகிறது. God is our refuge. கர்த்தர் நம்முடைய பலத்த கோட்டையா இருக்கிறார். He is unstoppable. அவரை யாரும் நிறுத்த முடியாது. The Lord is good. தேவன் நல்லவராய் இருக்கிறார். His love is unfailing. அவருடைய அன்பு ஒருபோதும் கைவிடாத அன்பு. They are no longer just words that we speak. வெறும் வார்த்தைகள் அல்ல நாம் பேசுவது. The truth enters our heart. நம்முடைய இருதயத்திலே சத்தியம் பிரவேசிக்கிறது. And then faith rises. அவ்விதமாக விசுவாசம் எழும்புகிறது. And when faith rises, விசுவாசம் எழும்பும் போது it catches fire in prayer. அது ஜெபத்திலே ஒரு அக்கினியை அது உருவாக்குகிறது. So today afterwards we will also share the plans for the 5 years AICF. இன்னும் சில நிமிடங்களிலே அடுத்த 5 கால திட்டங்களை ஆங்கிலிக்கன் இந்தியன் திருச்சபையின் திட்டங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். And we want to cry out to God. அதை குறித்து நாம் தேவனிடத்திலே கதறி அழப்போகிறோம். God has shown us the tracks in which to grow.
தேவன் எவ்விதமாக நாம் வளர வேண்டும் என்கிற அவருடைய வழிநடத்துதலை நாம் பார்க்கிறோம். But we need the wind of the Holy Spirit. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நமக்கு மிக அவசியமாக Because only God can give growth. ஏனென்றால் தேவன் ஒருவர் தாமே வளர்ச்சியை கொடுக்க முடியும். So today as you are here, இரவு வேளையிலும் இங்கு நீங்கள் வந்திருக்கிற வேளையிலும் please receive personally. இதை தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். The Holy Spirit will start with each one of us. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் நம்மிலே கிரியை செய்வார். Bishop, clergy, pastors, people. பேராயர், குருமார்கள், போதகர்கள் மற்றும் ஜனங்கள். The wind wants to set us free. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்மை விடுவிக்க விரும்புகிறார். And then we are gathering as churches. நாம் சபைகளாக கூடி வந்திருக்கிறோம். And we are gathering as AICF, a group of churches under the Lord. நாம் கர்த்தருடைய தலைமைத்துவத்திலே அநேக சபைகளாக ஆங்கிலிக்கன் இந்திய திருச்சபைகளாக கூடி வந்திருக்கிறோம். The Lord has been good to us, brothers and sisters. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. The bishop of the diocese of Mauritius recently shared with me. மொரிஷியஸ் பேராயத்தின் பேராயர் என் மத்தியிலே இவ்விதமாக சொன்னார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக. 2 years ago he was here for the installation of the bishop service in cathedral. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்கப்பூர் பேராயரனுடைய அபிஷேக ஆராதனைக்கென்று அவர் வந்திருந்தார். After the service, you remember there was a special program in the garden, in the fields. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அந்த ஆராதனைக்கு பிறகு கத்தீட்ரல் அந்த திடலிலே ஒரு இரவு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. In Mauritius is an island very close to the south cape of Africa. மொரிஷியஸ் என்பது அது ஒரு தீவாக இருக்கிறது. விசேஷமாக தென் ஆப்பிரிக்காவினுடைய கீழ் பகுதியிலே கேப் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அமைந்துள்ளது. So the islands are between India and Africa in the Indian Ocean. இந்திய பெருங்கடலிலே அது அமைந்திருக்கக்கூடிய சில தீவுகள் கொண்ட ஒரு தீவுகளாக இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் இந்தியா கண்டத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய தீவுகள். In Mauritius, over 60% are Hindus. இந்த மொரிஷியஸ் தீவில் இருக்கக்கூடிய ஜனங்களில் 60% ஜனங்கள் இந்துக்களாக இருக்கின்றார்கள். I was there recently to do leadership training. அந்த இடத்திலே நான் தலைமைத்துவ பயிற்சி நடத்தும்படியாக நான் கடந்து சென்றேன். Then the bishop of Mauritius told me something which gladdened my heart. அங்குள்ள அந்த பேராயர் என் மத்தியிலே சொன்ன ஒரு காரியம் எனக்கு அதிக சந்தோஷத்தை கொண்டு வந்தது. He said, Renis, can you send the team to do dance and drama in my country? அவர் என் மத்தியிலே சொன்னார், ரெனிஸ் அவர்களே, உங்களுடைய அந்த சபைகள் செய்த அந்த நாடகம் அதை அவர்கள் இங்கு செய்யும்படியாக அனுப்ப முடியுமா என்று கேட்டார். Because we want to start reaching the Hindus. ஏனென்றால் இந்துக்கள் மத்தியிலே அவர்களை நாம் கர்த்தருக்குள் நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறோம் என்று And he knows one way to connect, one very useful way, a way that Hindus can relate is dance and drama. அவருக்கு நன்கு தெரியும், இந்துக்கள் அவர்களை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு ஒரு வழியானது இந்த நாடகம், இந்த நடனம் போன்ற காரியங்கள் மூலம். So he remembered the Indian dance at the cathedral 2 years ago. ஆகையால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தீட்ரல் அந்த திடலில் நடைபெற்ற இந்திய அந்த நடனத்தை அவர் நினைவு கூர்ந்தார். He said, can you send a team like that? அப்படிப்பட்ட ஒரு குழுவினரை எங்கள் மத்தியில் அனுப்ப முடியுமா என்று கேட்டார். So I brought this back to us. அதை நான் இங்கு இந்த சிங்கப்பூருக்கு மறுபடியும் கொண்டு வந்தேன். God has blessed us, brothers and sisters. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். It's His grace. அவருடைய கிருபை. I don't need to tell you there are always problems in the church. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சபைகளில் எப்பொழுதும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். But God is greater than who we are. ஆனால் நம்மை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். And in His grace He has blessed us. அவருடைய கிருபை நிமித்தம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Because when the bishop asked me, I remembered what Sadhu Sundar Singh said. அந்த பேராயரின் மத்தியிலே கேட்ட பொழுது சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு கூர்ந்தேன். God used him as a great evangelist, apostle in India. இந்தியாவிலே ஒரு பிரமாதமான ஒரு சுவிசேஷகராக, ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். And he remembered and he said, the Indians want the gospel. அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்தியர்களுக்கு சுவிசேஷம் தேவையுள்ளதா இருக்கிறது.
The Indians won the gospel in an Indian cup. இந்தியர்களுக்கு சுவிசேஷமானது இந்தியர்களுடைய பாத்திரத்திலே வழங்கப்பட வேண்டும். This is the glory of the gospel of Jesus Christ. இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷமாய் இருக்கிறது. It's one gospel. இது ஒரே சுவிசேஷம் தான். The Son of God came, lived as a man, died and rose again. தேவகுமாரன் மனுஷனாக பிறந்து வாழ்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். There is salvation in no other name. வேறு எந்த ஒரு நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை. He is the savior of the world. அவரே உலக இரட்சகராய் இருக்கிறார். His love transforms our lives. அவருடைய அன்பானது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவரே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். Now this one gospel comes in different languages. இந்த ஒரே சுவிசேஷமானது வித்தியாசமான பாஷைகளிலே வருகிறது. And it can enter every culture. எல்லா கலாச்சாரத்திற்குள்ளும் இந்த சுவிசேஷம் பிரவேசிக்க முடியும். And that's why the bishop there asked me for our dance and drama team. அதனால் தான் அங்குள்ள அந்த பேராயர் இந்த நடனம் மற்றும் நாடகம் போன்ற செய்யக்கூடியவர்களை அவர் அன்பாக அழைத்திருக்கிறார். So that through dance and drama we can let people know what God has done in Jesus. இந்த நடனம் நாடகம் போன்ற வாயிலாக ஆண்டவர் யார், இயேசு யார் என்பதை நாம் அறிவிக்க முடியும். So the gospel is not English based. ஆகினால் சுவிசேஷம் என்பது அது ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் மாத்திரமல்ல. And that's why I'm very grateful for this assembly. ஆகினால் தான் இந்த கூட்டத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Because there are many Hindus and Sikhs and others related to the Indian nation states who haven't heard the gospel in their language. ஏனென்றால் இந்தியர்கள் என்று சொல்லும் பொழுது சீக்கியர்கள், பஞ்சாபியர்கள் என்று பலவிதமான இந்தியர்கள் நம் மத்தியில் இன்னும் சுவிசேஷத்தை கேட்க அவர்களுடைய பாஷையிலே கேட்காதபடி இருக்கிறார்கள். Today as we come to the rally, இந்த மாலை இந்த ஜெப தினத்திலே ஜெப நேரத்திலே வந்திருக்கிற வேளை may that fire begin to burn. இந்த அக்கினியானது நமக்குள்ள எரியட்டும். There are people who depend, or rather I put it this way, God appointed us to take the gospel to them. தேவன் நம்மை சிலருக்கு இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். And for that we need the wind of the Holy Spirit. அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காற்று வேண்டும். The wind of the Holy Spirit is stronger than the wind against us. நமக்கு விரோதமாய் வரக்கூடிய காற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வல்லமை மிக்கதா இருக்கிறது. Satan wants to stop us. பிசாசானவன் நம்மை நிறுத்தும்படியாக அவன் செயல்படுகிறான். To divide us, to discourage us, to distract us. நம்மை பிரிக்கவும் நம்மை திசை திருப்பும்படியாக நாம் ஒன்று கூடாதபடி செய்யும்படியாக அவன் விளைகிறான். Because Satan doesn't want man to be reconciled to God. ஏனென்றால் பிசாசானவன் மறுபடியும் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இல்லாதவனாய் இருக்கிறான். That's why in one of the songs we sang, we are going forward crushing Satan. அதனால் தான் முதலை பாடின ஒரு பாடலிலே பிசாசை நாம் மிதிக்கிறோம் என்று பாடினோம். For that we need the power of the Holy Spirit. அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும். And so I'm praying today you will experience the wind of the Holy Spirit. ஆகையால் இந்த மாலை நேரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்றை நீங்கள் அனுபவிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, as we turn to your word today, பிதாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த வேளையிலே தியானிக்கும் பொழுதும் we ask that you be exalted. நீர் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவீராக. Lord Jesus, be magnified here. இயேசுவே, ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்கள் மகிமை எடுத்துக்கொள்வீர். You are the Lord and Savior, there is none like you. நீரே இரட்சகர், நீரே ஆண்டவர், உம்மை போல வேறு யாரும் இல்லை. You are building your church. நீரே என்னுடைய சபையை கட்டுகிறவராய். You are extending your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறவராய் இருக்கிறீர். You have blessed us thus far. எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீர். You are stronger than the forces against us. எங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய ஆண்டவரே அதிகாரங்களை காட்டிலும் நீர் வல்லமை மிக்கவராய் இருக்கிறீர். Come wind of the Holy Spirit. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, bring us new life. எங்களுக்குள்ளே புதிய ஜீவனை கொண்டு வா. New dreams. புதிய சொப்பனங்களை தாரும். New energy. எங்களுக்குள்ளே புதிய உற்சாகத்தை கட்டளிடும். New freedom. புதிய விடுதலை கட்டளிடும். We ask it in Jesus name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Psalm 110. சங்கீதம் 110
சங்கீதம் 110 வசனம் 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். My topic today is the king and his troops. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு ராஜாவும் அவருடைய படை வீரர்களும். The king and his troops. ராஜாவும் அவரை சார்ந்த படை வீரர்களும். The king is Jesus Christ. ராஜா இயேசு கிறிஸ்து. He is God's appointed king. அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. So first I bring your attention to the victory of the king. முதலாவதாக ராஜாவினுடைய வெற்றியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். The Lord says to my Lord, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். Who wrote this psalm? இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்? David. தாவீது எழுதுகிறார். David himself is a royal king. தாவீது அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். But David says, Yahweh says to my master, to my Lord. ஆனால் தாவீது சொல்லுகிறான், யெகோவா தேவன் என் எஜமானிடத்தில் என் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். So who is the Lord of David? ஆகினால் தாவீதினுடைய ஆண்டவர் யார்? Jesus raised the same question in Matthew 22. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே இதே கேள்வியை இயேசுவும் கூட எழுப்பினார். Because the Jewish religious leaders, they believe that the Christ is David's son. ஏனென்றால் யூத மார்க்க தலைவர்கள், மத தலைவர்கள், அவர்கள் விசுவாசித்தது என்னவென்றால் மேசியா என்பவர் தாவீதினுடைய மகனாக இருப்பார். Jesus said, if the Messiah is David's son, how is it David calls Messiah my Lord? இயேசு அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி, மேசியா தாவீதினுடைய குமாரனாய் இருப்பார் என்றார். அப்படி என்றால் தாவீது ஏன் அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான்? Because Jesus Christ, although in terms of descent is son of David, தாவீதினுடைய கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தவராய் இருக்கிற போதிலும், but he is from heaven itself. ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து வரக்கூடியவராய் இருக்கிறார். He is David's Lord. அவரே தாவீதினுடைய ஆண்டவராய் இருக்கிறார். And so here prophetically, இங்கு தீர்க்க தரிசனமாகவே Paul says in Acts, by the Holy Spirit David said this. பவுல் சொல்லுகிறான் அப்போஸ்தல நடவடிக்கையிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் தாவீது இதை உரைத்தான் என்று. David saw that God is going to send a far greater king. தாவீது தேவனாகிய கர்த்தர் தன்னை காட்டிலும் மேலான ஒரு ராஜாவை அனுப்ப போகிறார் என்பதை கண்டான். And prophetically he can see that God, Yahweh says to Christ, sit at my right hand. ஆகினால் தீர்க்க தரிசனமாகவே தாவீது அதை கண்டு சொல்லுகிறான், யெகோவா தேவன் கிறிஸ்துவை என் வலது பக்கத்தில் அமரு என்று சொல்வதை பார்க்கிறோம். Sit at my right hand because you've won a great victory. என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும், ஏனென்றால் நீ மிகவும் பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாய். You have defeated sin and darkness and death. நீ பாவத்தையும் இருளையும் மரணத்தையும் ஜெயித்திருக்கிறீர். And then the writer to Hebrews says, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே எழுதினவர் சொல்லுகிறார், he is not only greater than David, தாவீதை காட்டிலும் அவர் மேன்மையானவர் மாத்திரமல்ல, he is greater than the angels. அவர் தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர். Peter says he is reigning as savior and intercessor.
பேதுரு சொல்லுகிறான், அவர் இரட்சகராக ஆளுகை செய்கிறார், அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். When you sit down, it means your work is finished. ஒருவர் அமரும் பொழுது அவருடைய வேலை முடிந்தது என்ற அர்த்தம். The victory is won. அப்படி என்றால் ஜெயம் எடுத்து விட்டாகிவிட்டது. That's why the troops have to announce the victory. ஆகையால் தான் படை வீரர்கள் அந்த வெற்றியை அறிவிக்க வேண்டும். That's the great victory Jesus Christ has won. இயேசு கிறிஸ்து மகா பெரிய வெற்றியை நமக்காக வென்றிருக்கிறார். It changes our lives. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. It changes history. அது சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கிறது. God, our creator, has restored all things. சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் சீர்பொருந்த செய்திருக்கிறார். And it says in verse 2, he will extend your mighty scepter from Zion. இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். Your reign is going to go beyond Jerusalem to the ends of the earth. உன்னுடைய ஆளுகையானது எருசலேமில் மாத்திரமல்ல, எருசலேமை காட்டிலும் உலகம் முழுவதும் உம்முடைய ஆளுகை நடக்க போகிறது. Verse 2 says, you will rule in the midst of your enemies. நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வாய் என்று இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். So now we have to understand something. இங்கு இன்னொரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். He has already won the victory. அவர் ஏற்கனவே ஜெயத்தை எடுத்து விட்டார். But he hasn't removed his enemies. ஆனால் இன்னும் சத்துருவை முற்றிலுமாக அகற்றவில்லை. You will rule in the midst of your enemies. நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வாய். And there are enemies in the world. You see it in the newspaper. நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நிறைய சத்துருக்கள் இருப்பதை வாசிக்கிறோம். Of course, for now the clearest is ISIS. இப்பொழுது நமக்கு தெளிவாக இந்த நாளிலே காணப்படக்கூடிய ஒரு சத்துரு ஐசிஸ். Because of their brutal murdering of innocent lives. ஏனென்றால் அவர்கள் கொலை பாவத்தை செய்யக்கூடியவர்களாய் சாதாரணமாக உயிரை கொல்லக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். But is there any nation that has not had brutal murders? ஆனால் இந்த உலகத்திலே எல்லா தேசத்தையும் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கொலை பாதங்கள் நடக்காத ஒரு தேசம் உண்டா? If you think even of India, இந்தியாவை சற்று யோசித்து பாருங்கள். there is hatred and murder between Hindus and Muslims. அங்கும் கூட இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் மத்தியிலே அங்கு அதிகமான வெறுப்பு கசப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And then if you think of Ireland, அயர்லாந்து தேசத்தை சற்று North Ireland, Northern Ireland, there was killing between Catholics and Protestants. அங்கு கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே கொலை பாதங்கள் நடைபெற்றன. So we don't point the finger and say, oh, the evil is only there. ஆகையால் இப்படிப்பட்ட சத்துருக்கள் கொடுமைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று நாம் சுட்டிக்காட்ட வேண்டாம். The people and the leaders in Jerusalem in Jesus' day, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே இருந்த மதகுரு தலைவர்கள், the evil is with the Romans. அவர்கள் சொன்னது என்னவென்றால், ரோமர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நிலைமையிலே தான் அங்கு பொல்லாப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். Because the Romans are oppressing us, they are exploiting us. அவர்களை பொறுத்தளவில் ரோமர்கள் நம் மீது ஆளுகை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். If you are the son of David, Jesus, இயேசுவே நீ தாவீதின் குமாரனாய் இருப்பாய் என்றால், then get rid of the Romans. ரோமர்களை நீர் அழித்து போடும். So for us, we always think the evil is out there. ஏனென்றால் நம்மை பொறுத்தளவில் பொல்லாப்பு வெளியே இருக்கிறது. If Jesus defeated the Romans, இயேசு ரோமர்களை வென்றிருப்பார் என்றால், will it stop all the other evil governments that the world has known? மற்ற உலகத்தில் உள்ள பொல்லாப்பான அரசாங்கங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குமா? Jesus came to do a far greater victory. இயேசு கிறிஸ்து அவர் வென்ற வெற்றியானது எல்லா வெற்றிக்கும் மேலான ஒரு வெற்றி. He didn't come to remove governments. அரசாங்கங்களை அகற்றும்படியாக இயேசு வரவில்லை. He came to remove the evil in your heart or mine. ஆனால் உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் உள்ள பொல்லாப்பை அகற்றி போடும்படியாக வந்தார். When a father oppresses his children, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தவறாக நடத்தும் பொழுது, when a brother cheats the sister of the inheritance, ஒரு சகோதரி ஒரு சகோதரன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனுடைய சொத்தை ஏமாற்றும் பொழுது, when a Christian slanders another Christian, ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை தகாத பழி சொற்களை சொல்லும் பொழுது, that is evil. அது பொல்லாப்பு. Who can deliver us from evil? இந்த பொல்லாப்பிலிருந்து நம்மை மீட்க யாரால் கூடும்? The King of glory, மகிமையின் ராஜாவினால் the மாத்திரமே. greatest son of David.
தாவீதின் மேலான குமாரன். This is his great victory. அவருடைய மேலான ஜெயம். He changes the human heart. அவர் மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியவராய் He இருக்கிறார். changes families. அவர் குடும்பங்களை மாற்றக்கூடியவராய் He இருக்கிறார். changes communities. சமுதாயத்தை மாற்றக்கூடியவராய் And இருக்கிறார். he changes nations. அவர் தேசங்களை மாற்றக்கூடியவராய் That's why இருக்கிறார். he is King of Kings அதனால தான் அவர் ராஜாதி ராஜா, and Lord of Lords. கர்த்தாதி கர்த்தர். Sit at my right hand என்னுடைய வலது பக்கத்திலே உட்காரு, until I make your enemies a footstool. உம்முடைய சத்துருக்களின் நடுவே நீ ஆளுகை செய்யும்படியாக. The victory is assured, already done. ஜெயமானது நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். But the battles carry on. ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. That is why we still have sickness. அதனால தான் நமக்கு இன்னும் நோய்வாய் ஏற்படுகிறது. We have conflict. நமக்குள்ளே போராட்டங்கள் உண்டு. We have darkness and death. இருளும் மரணமும் நம் மத்தியிலே இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. But Yahweh says to his king, ஆனால் யெகோவா தேவன் தன்னுடைய ராஜாவை பார்த்து you சொல்லுகிறார், have won the victor's crown. நீ செங்கோலை நீ உனக்கு ஏற்படுத்தி You இருக்கிறாய். have accomplished the salvation of the world. இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பை நீ நிறைவேற்றி விட்டாய். Sit at my right hand ஆகினால் என்னுடைய வல பக்கத்திலே until அமர். I make your enemies a footstool. உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்படியாக. Victory is won, ஜெயம் எடுக்கப்பட்டிருக்கிறது. but battles must be fought. ஆனாலும் கூட தொடர்ந்து போராட்டங்கள் உண்டு. So that's the first thing I call your attention to. இதுவே முதலாவதாக உங்களுடைய கவனத்திற்கு வைக்க The விரும்புகிறேன். victory of the king. ராஜாவினுடைய ஜெயம். The second thing I call your attention to, இரண்டாவது காரியம் உங்களுடைய கவனத்திற்கு முன் வைக்க விரும்புவது the condition of the troops. படை வீரர்களினுடைய நிலைமை. So I ask Pastor Stephen to read verse 3 again. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்கும். The condition of the troops. படை வீரர்களினுடைய நிலைமை. What is our condition today? இன்று நம்முடைய நிலைமை என்ன? What David sees is the day will come. தாவீது இங்கு என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரு நாள் வரும், your troops will be willing on the day of your battle. உன்னுடைய போராட்டத்தின் நாளிலே உன்னுடைய படை வீரர்கள் அதற்கென்று தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். In most of our churches we have free will offering envelope. அநேக நம்முடைய சபைகளிலே அதாவது காணிக்கை கொடுக்கும்படியாக, சுய விருப்பு காணிக்கை கொடுக்கும்படியாக இருக்கிறது. So the Bible teaches us there are tithes, we make pledges, every month we give a certain percentage of our income. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் தசம பாகத்தை கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சம்பளத்திலிருந்து நாம் தசம பாகம் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். And then there are free will offerings. Those are, if you like, not planned. You hear the need, your heart is moved, you give freely, you give. அதை தவிர்த்து நாம் வாரந்தோறும் சபைக்கு வரும் பொழுது திடீரென்று ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே இந்த காணிக்கையை செலுத்து என்று சொல்லும் பொழுது நாம் உகந்து கொடுக்கக்கூடிய காணிக்கை. That is the word here. Your troops will be free will offerings. அந்த வார்த்தையை தான் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உன்னுடைய ஜனங்கள் அல்லது உன்னுடைய படை வீரர்கள் மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள். That's what the Holy Spirit is doing today. இன்று அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். He is moving in the church. அவர் சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And he is calling for those who will be free will offerings. யாரெல்லாம் தங்களை மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார். Dedicated. ஒப்பு கொடுத்தல். Totally dedicated to the Lord. முற்றிலுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். All that I am. எனக்கு இருக்கக்கூடிய எல்லாம், all that I have, எனக்கு உள்ளதெல்லாம் I lay them down at your feet, Lord. உம்முடைய பாதத்திலே நான் வைக்கிறேன். My children, என்னுடைய பிள்ளைகள், my marriage, என்னுடைய திருமணம், my job, என்னுடைய வேலை, my ministry, என்னுடைய ஊழியம், everything laid down. எல்லாவற்றையும் உம் பாதத்திலே வைக்கிறேன். I myself am a free will offering. நானே என்னையே பலியாக கொடுக்கிறேன். That's what Paul picks up in Romans 12. இதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே உரைக்கிறார். The worship that glorifies God. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனையானது. That is fitting for so great a king.
ஒரு அப்படி அந்த அது உகந்த ராஜாவுக்கு உகந்த ஒரு ஆராதனையா இருக்கிறது. Suffered and died to redeem you. உங்களுக்காக எனக்காக இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படியாக நமக்காக பாடு அனுபவித்து and who reigns in glory to shepherd you. இந்த நாளிலே அவர் மகிமையிலே ஆளுகை செய்து நம்மையும் கூட நித்தியத்திற்குள்ளாக மேய்த்து வழிநடத்தக்கூடிய நல்மேய்ப்பராய் இருக்கிறார். What can you bring such a king? அப்படிப்பட்ட ராஜாவுக்கு என்னத்தை கொடுக்க கூடும்? All of yourself. நம்மில் இருக்க எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். That's why Psalm 110 verse 3, your troops will be free will offerings. ஆகையால் தான் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். So the picture is of a commander of an army. ஆகையால் இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னவென்றால் ஒரு படையின் தளபதி. And all the troops are so willing, they are willing volunteers, anything you want, Lord. அந்த தளபதி கீழே இருக்கக்கூடிய படை வீரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவரே எது எல்லாம் நீ உமக்கு வேண்டுமோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று ஒரு மனப்பூர்வமான ஒரு நிலைமைக்குள்ளாக காணப்படுகிறார். Whatever you want me to do, எதையெல்லாம் நீர் செய்ய விரும்புகிறீரோ, wherever you want to send me, நீ எங்கெல்லாம் என்னை அனுப்ப விரும்புகிறீரோ, I'm your servant. நான் உன்னுடைய ஊழியக்காரன். I'm a free will offering. ஆண்டவரே நான் என்னையே ஜீவபலியாக ஒப்புக் I கொடுக்கிறேன். have no rights. எனக்கென்று உரிமை இல்லை. I lay down everything. நான் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் My வைக்கிறேன். life is in you, Lord. என்னுடைய ஜீவன் உம்மிலே உண்டு ஆண்டவரே. My strength is from you, Lord. என்னுடைய பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறது. I am yours. நான் உமக்கு சொந்தமானவன். That's what the wind of the Holy Spirit is doing today. இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் செய்கிறார். That you and I will be ready on the day of his battle. அந்த யுத்த நாளிலே நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். The second part of verse 3 is difficult to translate. இந்த 3ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி அது வியாக்கியானம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். One translation is that like dew, the volunteers will come to you with the freshness of dew. ஒரு வியாக்கியானம் என்ன சொல்லுகிறது என்றால், காலையிலே பெய்யும் பனியை போல உன்னுடைய படை வீரர்கள் உன் மண்டையிலே கூடி சேர்வார்கள் அல்லது வருவார்கள். So arrayed in holiness, in the splendor of holiness, they will come to you with the same freshness as the dew. அந்த காலையிலே காணப்படக்கூடிய அந்த பனியானது அது மிகவும் அதாவது சுத்தமான ஒரு பனியை போல் இருக்கிறது. அவ்விதமாகவே என்னுடைய படை வீரர்கள் காணப்படுவார்கள். So it is a picture of an army that is silently and suddenly mobilized. இந்த இடத்திலே இந்த படையானது அமைதலாக ஆனால் அதே சமயத்தில் திடீரென்று கூடக்கூடிய ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார். The people of God come in the beauty of holiness. தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு வருகிறார்கள். And with the freshness of the morning. காலையிலே பெய்யும் பனிக்கு சமானமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். And they come to the king. அவர்கள் ராஜாவினிடத்தில் வருகிறார்கள். Ready to do battle. யுத்தம் செய்யும்படியாக. Holiness. பரிசுத்தம். We are praying for Holy Spirit revival. பரிசுத்த ஆவிக்குள்ளான ஒரு எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Holy Spirit revival will always come with Holy Spirit refinement. பரிசுத்த ஆவிக்குள்ளான எழுப்புதல் எப்பொழுதும் வரும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ளான புடமிடுதலும் அதிலே காணப்படும். Because the Lord wants troops who are beautiful, splendid in holiness. ஏனென்றால் ஆண்டவருக்கு தேவைப்படுகிற படை ஆனது அது அழகானது அல்லது அலங்காரம் உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். So when we are praying afterwards, நாம் இன்னும் சில நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். if you are saying to the Lord, Lord, make me a free will offering. ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே என்னை நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று, then ask him to burn away what is unholy. அவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எதெல்லாம் என்னிலே பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் எரித்து போடும் என்று கேளுங்கள். Don't think of your neighbor. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை குறித்து சிந்திக்க வேண்டாம். Don't think if you're a leader. நீங்கள் சபையில பெரிய தலைவர் என்று எண்ண வேண்டாம். Think of yourself. உங்களையே சற்று யோசித்து பாருங்கள். As finally we have to stand before the king. ஏனென்றால் கடைசியிலே நாம் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். And he wants to make us holy.
அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார். Without holiness, there's no witness. பரிசுத்தம் இல்லாமல் சாட்சி இல்லை. So many non-Christians say, I join your church also, what for? சில கிறிஸ்து அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய காரியம், உன்னுடைய சபைக்கு வந்தாலும் கூட என்ன பிரயோஜனம்? You are just the same like the rest of us. எங்களைப் போலதான் நீயும் இருக்கிறாயே. That's why our witness is from our transformation. அதனால்தான் நம்முடைய சாட்சி ஆனது நாம் எந்த அளவுக்கு மறுரூபமாகி இருக்கிறோம் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. For holiness, you must walk closely with the Lord. பரிசுத்தம் வேண்டும் என்றால் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு, அவரோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So the wind of the Holy Spirit is blowing here today. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. To restore our first love. ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கிற அந்த முதல் அன்பை மறுபடியும் அவர் அனலூட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். First love means you love the Lord, you love the Lord high above all else. முதல் அன்பு என்றால் எல்லாவற்றை காட்டிலும் தேவனே முதன்மையாய் முக்கியமானவராய் இருக்கிறார் என்பது. More than your prestige. உங்களுடைய கௌரவத்தை காட்டிலும், more than your comfort level, உங்களுடைய சுகத்தை காட்டிலும், more than your dreams for your children, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கனவை காட்டிலும், more than your spouse, உங்களுடைய மனைவியை காட்டிலும், you love Jesus high above all else. இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாய் நேசிப்பது. Free will offering. இலவசமான ஒரு காணிக்கை. So our quiet time. ஆகையால் நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரம். I believe the Holy Spirit will blow among us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இந்த நேரத்தில் அசைவாடுவார். And many of us will be restored in our quiet time with the Lord. நம்மில் அநேகர் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே மறுபடியும் சீர் பொருந்தும்படியாக வழி நடத்தப்படுவோம். You cannot serve God in a lasting way. நீங்கள் cannot serve God in a lasting way. நீங்கள் தேவனுக்கு தொடர்ச்சியாக அல்லது இடைவிடாதபடி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், if you are not walking with the Lord, நீங்கள் ஆண்டவரோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கூடாது. Our service comes from our communion. நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஊழியமானது அவரோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை பொறுத்ததாகவே இருக்கிறது. So if you see this picture, ஆகையால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, the troops are dressed in holiness. இங்கு அந்த படை வீரர்கள் அலங்காரத்தோடு And காணப்படுகிறார்கள். their faces are fresh, their bodies are energetic. அவர்களுடைய சரீரமும் உற்சாகம் நிறைந்ததாய் புது பலன் கொண்ட ஒரு நிலைமையிலே The காணப்படுகிறது. only way is when you are walking with the Lord. இது நடக்க வேண்டும் என்றால் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு, அவரோடு நடக்கக்கூடிய ஒரு ஜீவி. Because when you walk with the Lord, He produces holiness. ஏனென்றால் நாம் கர்த்தரோடு நடக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். He changes the springs in your heart. நம்முடைய இருதயத்தின் ஊற்றுகளை மாற்றுகிறார். He changes your habits. நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறார். He brings you the beauty of holiness. அவர் பரிசுத்த அலங்காரத்தை நமக்குள்ளாக கொண்டு And He வருகிறார். brings you the freshness of the morning. காலையிலே காணப்படுகிற அந்த பனியை போல ஒரு புதிய ஒரு அனுபவத்தை நமக்குள்ளாக கட்டளிடுகிறார். Your troops will be willing. உங்களுடைய படை வீரர்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். There is another picture of troops in the Bible. வேதத்திலே இன்னொரு இடத்திலே படை வீரர்களை சம்பந்தப்படுத்தி இன்னொரு வேத வசனமும் கூட நாம் பார்க்க It கூடும். comes in Ezekiel chapter 37 verse 10. எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். They came to life. அவர்கள் உயிரடைந்தார்கள். This wind of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று. So beautiful. The Christians are all standing up. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள். Ready to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக. But it says here, ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், they come to life, stood up a vast army. ஆனால் அவர்கள் உயிரடைந்து காலூன்றிய பொழுது அது ஒரு மகா பெரிய சேனையாய் காணப்பட்டது. Are we individual soldiers or a vast army? நாம் ஒரு தனிப்பட்ட படை வீரர்களா இருக்கிறோமா அல்லது ஒரு சேனையா இருக்கிறோமா? Are we AICF or 9 congregations?
நாம் ஆங்கிலிக்கன் இந்திய திருச்சபைகளா இருக்கிறோமா அல்லது 9 திருச்சபைகளாக Are காணப்படுகிறோமா? we 9 congregations or a diocese? நாம் 9 திருச்சபைகள் என்று நம்மை பார்க்கிறோமா அல்லது ஒரு அத்திஜானமாக ஒரு பேராயமாக நம்மை Are பார்க்கிறோமா? we a denomination or a church of people of God in Singapore? அல்லது நாம் ஆங்கிலிக்கன் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கிறோமா அல்லது சிங்கப்பூரின் சபையாக நம்மை பார்க்கிறோமா? The condition of the troops. படை வீரரின் நிலைமை. The first is dedication. முதலாவதாக பிரதிஷ்டை. Are we dedicated? நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா The இருக்கிறோமா? second is, இரண்டாவதாக are we united? நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? So that's a challenge for us. இது நமக்கு ஒரு சவால். I traveled quite often in the region using Air Asia. இந்த வட்டாரத்திலே நான் போகக்கூடிய அநேக தேசங்களை போகும் பொழுது நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் ஏர் ஏஷியா. And so I noticed Air Asia, the team spirit is very good. அந்த ஏர் ஏஷியாவுடைய நிறுவனத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய குழுவினருக்குள்ளே ஒரு ஒரு நல்ல ஒரு ஆவியை நான் பார்க்கிறேன். And then I observe on their lanyard where their name card is, their official name card is, the lanyard, the band. அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த கழுத்திலே அணியக்கூடிய அந்த லேன்யார்டில் பார்க்கும் பொழுது it has these words. அதிலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. All for one and one for all. நாம் எல்லாரும் ஒருவருக்கு, ஒவ்வொருவரும் எல்லாருக்கும். There are quite a lot of young people here. I'm glad. Young people, you are here today, but you may not know the story of the musketeers. இங்க வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, ஆனால் மஸ்கட்டியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய கதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். When I was a young boy, I liked to watch the musketeers. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது இந்த மஸ்கட்டியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த படத்தை பார்ப்பதை ரொம்ப விரும்புவேன். That line is from them. There are either 3 or 4 musketeers. அங்கு 3 அல்லது 4 மஸ்கட்டியர்ஸ் இருப்பார்கள் அந்த கதையிலே. And they will put their sword together. அவர்களுடைய வாளை எல்லாரும் ஒரே இடத்திலே அவர்கள் இவ்விதமாக தூக்கி நிற்பார்கள். All for one and one for all. நாம் எல்லாரும் ஒவ்வொருவருக்காக நிற்கிறோம், ஒவ்வொருவரும் நாம் எல்லாருக்காக நிற்க வேண்டும். Your troops will be willing. உங்களுடைய படை வீரர்கள் மனப்பூர்வம் நிறைந்தவர்களாய் will be இருப்பார்கள். united. அவர்கள் ஒற்றுமையுள்ளவர்களாய் நிற்பார்கள். Let's start with our parish. முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட சபையில் பார்ப்போம். Is your congregation united? உங்களுடைய தனிப்பட்ட சபையிலே ஒற்றுமை இருக்கிறதா? Or are you scattered bones? அல்லது சபைக்குள்ளாகவே குழு குழுவாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். In Ezekiel 37, the wind comes. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே காற்றானது அங்கு வீசுகிறது. The bones come together. அங்கு எலும்புகள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன. So when the Holy Spirit blows, பரிசுத்த ஆவியானவர் வீசும் பொழுது, in today's meeting, இன்றைய கூட்டத்திலே some of you will say sorry to one another. இங்குள்ள ஒரு சிலர் நீங்கள் போய் ஒரு சிலர் மத்தியில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல போகிறீர்கள். Because of the Holy Spirit's moving in your heart. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The battle is too great. யுத்தமானது பெரிதா இருக்கிறது. The glory of God is at stake. தேவனுடைய மகிமையானது அங்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. Are we going to be quarreling with one another? நாம் தொடர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க போகிறோமா? Your troops will be willing. உங்களுடைய படை வீரர்கள் அவர்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களா இருப்பார்கள். Willing because of love for you. அந்த மனப்பூர்வத்திற்கு காரணம் உங்கள் மேல் உள்ள அன்பு. Because you love Jesus, you forgive one another. நீங்கள் இயேசுவை நேசிப்பதனால் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிப்பீர்கள். When the Holy Spirit moves you to forgive, பரிசுத்த ஆவியானவர் தாமே மன்னிக்கும்படியாக உங்களை வழிநடத்துவார். the Holy Spirit will let you have the strength. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உங்களை பலப்படுத்துவார். So you don't ask, does the person deserve my forgiveness? ஆகினால் நீங்கள் நான் இந்த நபருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு அவர் தகுதியானவரா என்று கேட்கக்கூடாது. I can ask you, do you and I deserve God's forgiveness? உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு எந்த விதத்தில் தகுதியானவர்கள்? When you forgive someone,
ஒருவரை மன்னிக்கும் பொழுது you forgive what is inexcusable. மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடியவைகளை மன்னிப்பதுதான் உண்மையான மன்னிப்பு. The person spoke something bad about you. உங்களை ஒரு நபர் தவறாக பேசியிருப்பார். You're not asking, the person had no right to say those things. அந்த நபர் இவ்விதமாக பேசுவதற்கு எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லை. There is no truth in what the person says. அவர் சொன்ன காரியத்தில் எந்த உண்மையும் இல்லை. Why should I forgive the person? ஆகினால் நான் ஏன் அவரை மன்னிக்க வேண்டும்? The person is not even sorry for what he said. தான் செய்த தவறை குறித்து Why should I வருந்த கூட முடியவில்லை. Why should I forgive the person? அவர் வருந்தவில்லை. ஆகினால் எதற்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்? If you have that, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? you are resisting the Holy Spirit. நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடும்படியாக இடம் கொடாதபடி வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். Because Holy Spirit gives you the grace to forgive without excuse. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமான சாக்கு போக்கு இல்லாதபடி அந்த நபரை மன்னிக்கும்படியாக உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். One writer described it this way. ஒரு எழுத்தாளர் இவ்விதமாக Unforgiveness is a cup you drink. மன்னிக்க முடியாத தன்மை நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம். Unforgiveness is a cup of poison you drink. மன்னிக்க முடியாதது என்பது நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு விஷம் நிறைந்த பாத்திரம். Cup of poison you drink, but you hope the other person dies. நீங்கள் குடித்துவிட்டு அந்த விஷத்தை மற்றவர் சாக வேண்டும் என்று விரும்புவது. But actually it's killing you. ஆனால் நீங்கள் குடித்த அந்த விஷம் உங்களை தான் கொல்லும். So when we come to your troops will be willing. ஆகினால் உங்களுடைய படை வீரர்கள் மனப்பூர்வமானவர்களாய் காணப்படுவார்கள். Today allow the Holy Spirit. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். Don't delay. தாமதிக்க வேண்டாம். If tonight there's someone in this room இந்த அறையிலே யாராவது ஒருவர் இருப்பார் என்றால் that you need to forgive, நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒருவர், without asking for a basis, எந்த காரணமும் கேட்காதபடி, then move to the person. அந்த நபரிடத்திலே போங்கள். If you have wronged someone, ஒருவேளை ஒருவருக்கு நீங்கள் தவறாக குற்றம் விளைவித்திருப்பீர்கள் என்றால் today is the day இன்றுதான் அந்த நாள் for you to say sorry. மன்னிப்பு கேட்கும்படியான அந்த நாள். I have no excuse, எந்த சாக்கு போக்கும் இல்லை. but I ask for your forgiveness. ஆனால் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். Then the bones come together. அப்பொழுது எலும்புகள் ஒன்று கூடும். And the church is united. சபையானது ஒற்றுமை பெறும். Are you united in your congregation? உங்களுடைய சொந்த சபைகளிலே நீங்கள் ஒற்றுமை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? Are we united as AICF? எங்களுக்கு இந்திய திருச்சபைகளாக நாம் ஒற்றுமை உள்ளவர்களா இருக்கிறோமா? Pastors, you are sitting on the front row. போதகர்கள் முன்னாலே அமர்ந்திருக்கிறீர்கள். Will you set the example? நீங்கள் ஜனங்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பீர்களா? Because your leadership is by example. ஏனென்றால் உங்களுடைய தலைமைத்துவம் அது எடுத்துக்காட்டின் மூலமாகத்தான் இருக்கிறது. So we who preach to others, நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். how will we answer to God? நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி பதில் கொடுக்க போகிறோம்? So today it's for all of us. ஆகையால் இந்த நாள் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நாள். We are preparing for revival. நாம் ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். The King of Glory has won the victory. மகிமையின் ராஜா வெற்றியை எடுத்து விட்டார். And the Holy Spirit is preparing the condition of the people. பரிசுத்த ஆவியானவர் படை வீரர்களினுடைய நிலையை அவர் சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Now to finish, I bring you the third point. முடிக்கும்படியாக மூன்றாவது குறிப்பை உங்கள் முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். The advance of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றம். The first was the victory of the king. முதலாவதாக ராஜாவினுடைய வெற்றியை நாம் பார்த்தோம். The second is the condition of the people. இரண்டாவதாக ஜனங்களுடைய நிலைமையை குறித்து சிந்தித்தோம். The third is the advance of the kingdom. மூன்றாவதாக ராஜ்யத்தினுடைய முன்னேற்றம். And here is something wonderful. இங்கு ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். The Bible says Jesus is seated at the right hand of God. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். Because the victory is won. ஏனென்றால் ஜெயத்தை எடுத்து விட்டார். But as I told you, but the battles are carrying on. ஆனாலும் கூட யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. So he is no longer seated down. ஆகினால்
இனியும் அவர் அமர்ந்து The கொண்டிருக்கிறார். Bible says he is standing. ஆனால் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று வேதம் And சொல்கிறது. this passage with others saying he is leading the troops. இந்த வேத பகுதியிலே அவர் தன்னுடைய படையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது. And that is another translation of verse 3. அதுதான் இந்த 3ஆம் வசனத்தினுடைய இன்னொரு வியாக்கியானமாய் இருக்கிறது. That it is the Lord who is full of vigor like dawn. தேவன் தாமே விடிய காலத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் இருக்கிறார். It is the Lord who is clothed in holiness. தேவன் தாமே பரிசுத்த அலங்காரம் உள்ளவராய் காணப்படுகிறார். So he is at the head leading the troops forward. ஆகினால் அவர் தன்னுடைய படையை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். So he's leading those who lay down their lives for him. அவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆயத்தம் உள்ளவர்களை அவர் நடத்துகிறார். And that is why in verse 7 ஆகினால் தான் வசனம் 7 it says he will drink from a brook. வழியிலே அவர் நதியில் குடிப்பார். Because he is chasing after to conquer the enemies. ஏனென்றால் அவர் சத்ருவை மேற்கொள்ளும்படியாக தன்னுடைய படையை வழிநடத்தி செல்கிறார். Therefore he will lift up his head. ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். So the Lord is leading us forward. ஆகையால் கர்த்தர் நம்மை முன்னிருந்து நடத்துகிறார். And the Lord knows that fighting the battles of the Lord can be exhausting. ஆண்டவருக்கு தெரியும் இந்த யுத்தத்திலே போராடுவது அது சில வேளைகளில் சோர்வை கொண்டு வரும் என்று. If you are in prayer and healing ministry, நீங்கள் சுகமளிப்பு ஜெபம் போன்ற ஊழியத்தில் ஈடுபடுவீர்கள், teaching the children in children's ministry, அல்லது பிள்ளைகள் மத்தியிலே போதிக்கக்கூடிய ஊழியத்தில் உடையவர்களாக இருந்தாலும் கூட, if you are going out to evangelize, to do visitation, to tell people about Jesus, அல்லது வெளியே சென்று இயேசுவை குறித்து சில ஜனங்கள் மத்தியிலே அறிவிக்கும்படியாக வீடுகளை சந்திக்கும்படியாக you are involved in the battle. நீங்கள் யுத்தத்திலே இருக்கிறீர்கள். You need the strength. உங்களுக்கு பலன் தேவை. You need the Savior beside you. இரட்சகர் உங்கள் பக்கத்திலே இருப்பது மிக அவசியம். He is leading. அவர் நடத்துகிறார். That's how the kingdom advances. அவ்விதமாகத்தான் கர்த்தருடைய ராஜ்யம் முன்னேறி செல்கிறது. So both are true. ஆகையால் இரண்டும் உண்மைதான். He has won the victory. He is seated at the right hand. அவர் ஜெயத்தை எடுத்து விட்டார், வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். At the same time he is by our side leading us every time we do ministry. அதே சமயத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோமோ அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். Even leading worship, நாம் துதி ஆராதனை நடத்தும் பொழுதும் கூட, it's not your technical skill. நம்முடைய சொந்த அறிவு அல்லது தாளந்து அல்ல. You need energy to do God's work. தேவனுடைய ஊழியத்தை செய்ய நமக்கு பலன் தேவை. Comes from the Spirit. அது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து தான் வருகிறது. Then I draw your attention to what kind of king is he. அவர் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். Psalm 110 it's about the king leading the battle. ஏனென்றால் சங்கீதம் 110 ராஜா எவனமாக யுத்தத்திற்கு தன்னுடைய படையை நடத்துகிறார் என்று சொல்கிறது. But in verse 4 வசனம் 4 the Holy Spirit inspired David. பரிசுத்த ஆவியானவர் தாவீதை அவர் இவ்விதமாக உற்சாகப்படுத்துகிறார். There is something different about this king. இந்த ராஜாவினிடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணம் உண்டு. This king is not standing on stage like a big maharaja. இந்த ராஜாவானவர் மேடையிலே பெரிய மகாராஜாவை போல் நிற்கக்கூடியவர் அல்ல. This king is a priest. இந்த ராஜா ஒரு ஆசாரியன். What does a priest do? ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? A priest serves the people. ஆசாரியன் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறான். A priest will bend low Monday Thursday wash feet. ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஜனங்களுடைய பாதங்களை கழுவுகிறான் பெரிய வியாழன் அன்று. Connects people to God. ஒரு ஆசாரியன் ஜனங்களை தேவனோடு இணைக்கும்படியான ஒரு கருவியா இருக்கிறான். So you must know what king you are following. ஆகினால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவை பின்பற்றுகிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். That is why in Iraq, ஆகினால் தான் ஈராக் தேசத்திலே there is an Anglican priest there. அங்கு ஒரு ஆங்கிலிக்கன் ஒரு போதகர் உண்டு. His name is Canon Andrew White. Canon Andrew White என்ற பெயர் கொண்டவர். You know the ISIS forces are closing in on Baghdad. உங்களுக்கு தெரியும் இந்த ஐசிஸ் படையானது பாக்தாத் தலைநகரம், அதாவது ஈராக்கின் தலைநகரத்தை தாக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. He was interviewed on Fox News. Fox News என்ற ஒரு செய்தி. Aren't you getting out of the city? அவரிடத்தில் கேட்டார்கள், இந்த பட்டணத்தை விட்டு ஓடவில்லையா? He said, I cannot run for my own life. அவர் சொன்னார், என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக நான் ஓட முடியாது. This is his testimony. He said, I have no fear of death. அவர்
சாட்சியாக சொன்னது, எனக்கு மரணத்தை குறித்து பயம் but இல்லை, I fear for my people. ஆனால் என்னுடைய ஜனங்களுக்காக பயப்படுகிறேன். This is our king. இதுதான் நம்முடைய ராஜா. He loves the people he serves. தன் ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்களை நேசிக்கிறவர். The same with the troops. படை வீரர்களும் அவ்விதமாகவே I don't இருக்கிறார்கள். want you to think, oh, this is about going out there and announcing things, and if people are hard on us, we'll be hard on them. This is not the gospel. ஆனால் நாம் தவறாக புரிந்து கொண்டு நாம் இந்த சுவிசேஷத்தை வெளியே சென்று அறிவிப்போம், அவர்கள் நம்மை நல்ல விதமாக நடத்தாவிட்டால் நாமும் அவ்விதமாக அவர்களுக்கு செய்வோம் என்ற ஒரு எண்ணம் அல்ல. Christians suffer and die because they don't take revenge. கிறிஸ்தவர்கள் மரிப்பதற்கு காரணம் அவர்கள் பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். But it is very hard. அது கஷ்டம். In Nigeria, the Christians are being attacked by fundamental radical Muslims. நைஜீரியா தேசத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தார் அவர்கள் அதிகமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். So they feel they also have to take up arms. ஆகினால் அவர்களும் கூட ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை. But the bishop tells them, ஆனால் அங்குள்ள பேராயர் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், it's not the way of the cross. இது சிலுவையின் வழி அல்ல. The disciples also told Jesus, இயேசுவினுடைய சீஷர்களும் இயேசுவிடத்திலே you சொன்னார்கள், have the power to destroy the Roman soldiers, இந்த ரோம ராணுவத்தை அழிப்பதற்கு உமக்கு வல்லமை உண்டு, but it is not the way of the Father. ஆனால் அது பிதாவினுடைய வழி அல்ல. So he is priest king. ஆகினால் அவர் ஆசாரியர் ராஜாவாய் இருக்கிறார். So we are not like other fundamental angry people. ஆகினால் நாம் மற்ற ஜனங்களை போலவர்கள் அல்ல. So we go out to the community. ஆகினால் நாம் சமுதாயத்திற்கு செல்கிறோம். We take care of the sick. நோயுற்றவர்களை We பராமரிக்கிறோம். take care of the poor. ஏழைகளை விசாரிக்கிறோம். We help those who don't know how to get welfare. உதவி எப்படி கிடைக்கும் என்று அறியாதவர்கள் மத்தியிலே சென்று உதவி செய்கிறோம். And if people scold us for being Christians, நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் நம்மை ஜனங்கள் திட்டுவார்கள் என்றால், if they insult us, நம்மை அசிங்கப்படுத்துவார்கள் we என்றால், don't get angry. அவர்கள் மீது நாம் கோபம் கொள்ள மாட்டோம். We receive the spit. அவர்கள் நம்மேல் உமிழ்ந்த நேரத்திலே And we follow Jesus. நாம் தொடர்ந்து இயேசுவை So பின்பற்றுவோம். this is the king. இதுதான் ராஜா. This is how the kingdom advances. இவ்விதமாக தான் கர்த்தருடைய ராஜ்யம் We முன்னேறுகிறது. share the gospel boldly அவருடைய நற்செய்தியை தைரியத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம். with prayer and fasting. அதிக ஜெபத்தோடு We உபவாசத்தோடு train our people. நம்முடைய ஜனங்களை We பயிற்சிக்கிறோம். go out to them அவர்கள் மத்தியிலே செல்கிறோம். and we bend low to serve them. அவர்கள் மத்தியிலே முழங்கால் மண்டியிட்டு நாம் சேவை செய்கிறோம். Stand with me. என்னோடு கூட எழுந்து நில்லுங்க. We're going to respond to the Lord. நாம் ஆண்டவருக்கு நம்முடைய மறு உத்தரவை தெரிவிப்போம். Behold your king. இதோ உங்கள் ராஜா. He's the king of glory. அவரே மகிமையின் ராஜா. He has won the victor's crown. அவர் ஜெயத்தின் முற்கிரீடத்தை எடுத்து விட்டார். As a sign of that, அதற்கு அடையாளமாக God says to him, sit at my right hand. இயேசுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வலது A பாரத்தில் great victory has been won. ஏனென்றால் பெரிதான ஒரு ஜெயத்தை கர்த்தர் The world needs the victory. இந்த உலகத்திற்கு அந்த வெற்றி தேவை. You and I are his troops. நீங்களும் நானும் அவருடைய படை வீரர். What does he have here before us? இந்த வேளையிலே நம்ம மத்தியிலே அவருக்கு என்ன இருக்கிறது? Are we free will offerings? நாம் அவருக்கு ஒரு பூரண பலியாக இருக்கிறோமா? Your troops will be willing. உங்களுடைய படை வீரர்கள் மனப்பூர்வம் உள்ளவராய் இருப்பார்கள். Your troops will be dedicated. உம்முடைய படை வீரர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருப்பார்கள். Your troops will be united. உங்களுடைய படை வீரர்கள் ஒற்றுமையுள்ளவர்களாய் இருப்பார்கள். Brother and sister, what is God's purpose for you? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கம் என்ன? Today as we come to share AICF 5-year goal, இந்த நாளிலே ஆங்கிலிக்கன் இந்திய திருச்சபைகளின் 5 கால திட்டத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது, the first offering is our lives. முதலாவதாக நம்மையே காணிக்கையாய் கொடுப்போமா? The offering of our whole self. நம்முடைய
முழு இருதயத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? And the offering of our unity. நம்முடைய ஒற்றுமையை அவருக்கு காணிக்கையாய் கொடுப்போமா? Stand before God's presence. தேவ சமூகத்திலே எழுந்து நிற்போம். I believe He is talking to you. இங்குள்ள ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Today the wind is blowing. ஏனென்றால் இந்த இரவு வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. There is something new God is doing. கர்த்தர் நம் மத்தியிலே புதிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Will you respond to the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுப்பீர்களா? Father, hear our prayer. பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். Tonight is your night, Lord. இந்த இரவு உம்முடைய இரவு ஆண்டவரே. Your goodness will prevail. உம்முடைய நன்மை எங்கு ஆண்டவரை மேற்கொள்ளும். Your love sets us free. உம்முடைய அன்பானது எங்களை விடுவிக்கிறது. Come, Holy Spirit. வாரும் ஆவியானவரே. Come in your sweetness. உம்முடைய இனிமையான பிரசன்னத்தின் வழியாக வாரும். Come in your strength. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு வாரும் ஆண்டவரே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. மறுபடியும் சொல்லுவோம். உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே தேடினதாய் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால்